வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு டேஸ்ட்டா, ரொம்ப சுலபமா வீட்ல இருக்கிற பொருள வச்சே ரொம்ப ஈஸியா ஒரு கேக் செய்ய போறோம். இது வந்து கேக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். ரவைய வச்சு வீட்ல இருக்கிற பொருள வச்சு ரொம்ப சுலபமா, ரொம்ப குயிக்கா இந்த கேக் ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கங்க. இதில 1 1/2 கப் அளவுக்கு ரவைய சேர்த்துக்குங்க. இது வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நைஸான ரவையா இருந்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரவை கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. நம்ம 1 1/2 கப்பு ரவை சேர்த்துருக்குங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரைய சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட கலர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து ஆப்ஷன் தான். நீங்க இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவால்ல. இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு 1 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குங்க. 1 1/2 கப் ரவைக்கு 1 1/2 கப் பால் சேர்த்துக்குங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு ஸ்பூனால நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த பால்ல இந்த ரவை நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு இந்த கேக் ரொம்ப நல்லா சாஃப்ட்டா நல்லா வரும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு, இது மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும்போது உங்களுக்கு சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு, இத நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். இது ஊறினா தான் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுப்போம். இப்போ நம்ம ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்த வச்சுக்கங்க. நான் வந்து ஒரு ப்ரெஷர் பேன் நல்லா வெயிட்டான ஒரு ப்ரெஷர் பேன வச்சுக்கிறேன். நீங்க அடிகனமான பாத்திரம் எதுவா இருந்தாலும் அடுப்புல வச்சுக்கங்க. இப்போ இது மாரி நடுவுல ஒரு ஸ்டாண்ட் போட்டு, இது வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இது மாரி கவர் பண்ணி, இத நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க. இது ஹீட் பண்ண பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து, அதில வந்து பட்டரோ, இல்ல கீ, இல்ல ஆயில் எதையாவது ஃபுல்லா அது மாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இது மாரி ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. பாருங்க நம்ம சேர்த்த ரவை நல்லா ஊறி சாஃப்ட்டா இருக்குது. இது மாரி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இத நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த ட்ரேல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சாஃப்ட்டாவே ஊறி இருக்குது. இப்போ நம்ம இந்த கேக் ட்ரேல சேர்த்துக்குங்க. இது மாதிரி சேர்த்த பிறகு நம்ம மேலே கொஞ்சம் பாதாம இது மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே நீங்கள் சும்மாவே இதை வச்சுக்கலாம். நான் அது மாதிரி பாதாமும் கொஞ்சமாக கருப்பு திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிற இந்த குக்கருக்குள்ளே இந்த ட்ரேவை வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இதை கவர் பண்ணிவிட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் இதை அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ 35 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி கத்தியால் குத்தி செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. லைட்டாக நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதை வச்சுட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்குங்க. கத்தியால் கட் பண்ணிவிட்டு இப்போ சுகர் சிரப் இது மேலே ஊற்றணும். இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ஆனால் நான் சுகர் சிரப் சேர்க்குறேன். நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம 1 1/2 கப்பு ரவை எடுத்தோம். 1/2 கப்பு சர்க்கரையும், 1/2 கப்பு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து இதை நல்லா லேசாக கொதிக்க விட்டால் போதும். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. கொதித்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து இந்த கேக்கில் நம்ம மேலே ஊற்றிக்க போகிறோம். இதை நான் ஏற்கனவே இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்தியால். இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஊற்றிக்கிங்க. அப்போ தான் அது இடையில கேப்பில் நல்லா இந்த சிரப்பு இறங்கி நல்லா இது ஊறி நல்லா ஜூஸியாக கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் கத்தியால் இது மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு சுகர் சிரப்பை சேர்த்துக்குங்க. இப்போ இதை சேர்த்த பிறகு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த சிரப்பு நல்லா உள்ளே இறங்கி இந்த கேப்லலாம் இறங்கி சைட்லலாம் இறங்கி நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கேக்கு வெளியில் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது கேக்கு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு இருக்கிற பால் நம்ம வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. இருக்கிற பாலை சேர்த்து சர்க்கரை சேர்த்து நம்ம ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஈவினிங் டைமில் இது மாதிரி நீங்கள் குழந்தைங்க பெரியவங்க யாரும் கேட்டால் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டான ரவா கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.